எப்பொழுதுமே திருச்சியில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திருப்புமுனை மாடாக அமையும். இது திருப்புமுனை மாநாடாக அமைய இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 8:30. ஆனால் அங்கே 8:30 ஒரு ஊர் இருக்கு. திருச்சியில் 8:30 ஒரு ஊருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் கண்ணனுக்கு தெரியும். குழுமணி பக்கத்தில் 8:30 ஒரு ஊர் இருக்கு. ஏன்னா நான் இந்த மாவட்டத்தில் படித்து வளர்ந்தவன். தமிழிசை அவர்கள் தஞ்சாவூரில் படித்து வளர்ந்தாங்களாம், நார்வேயில் சொந்த ஊராக இருந்தால் கூட. ஆனால் நான் திருச்சி மாவட்டம் பாலக்குறிச்சியில் ஹைஸ்கூல் உயர்நிலை பள்ளியை படித்தவன். அதனால் இந்த ஊர் முழுக்க எனக்கு தெரியும். அதனால் 8:30 குழுமணிக்கு அடுத்தால இருக்கக்கூடியது 8:30 நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8:30. ஆனால் நம்முடைய எதிரி கட்சிகள்லாம் இனிமேல் 7:30. நம்முடைய எதிரி கட்சிக்கெல்லாம் இனிமேல் என்னது? அதனால இது மும்மொழி கொள்கையுடைய மாநாடு. மும்மொழி கொள்கையெல்லாம் ஒரு காலத்தில் 1975 என்னன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தலாம். அப்போ இந்தி யாரும் படிக்கல, யாருக்கும் விவரம் தெரியாது. இன்னைக்கு பார்த்தா 2ஆம் கிளாஸ் பிள்ளையும் மொபைல் எடுத்து எல்லாம் ஒரு ஆப்பே டவுன்லோட் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் விவரம் தெரியுது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் கையெழுத்து வாங்க போயாச்சுன்னா மாவட்ட தலைவர் மாநில தலைவர் சொல்லிட்டே வந்தாங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டே இருக்கேன், லேப்டாப்பில் அட்ரஸ் போட்டு ஃபோன் நம்பரோட போட்டு நான் வெரிஃபை பண்ணுறேன். 60 லட்சம் பேர் இன்னைக்கு வர கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்கு? இந்தி வேணும்னு. நம்ம இந்தி வேணும்னு நம்ம கேட்கல, எந்த மொழி எடுத்து படிக்கணும் தான் கேட்குறோம். ஆனால் அவங்க சொல்றது எங்களுக்கு இந்தி வேணுங்கிறாங்க. இதெல்லாம் புரியாமல் இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மறைப்பதற்கு தான், இதையெல்லாம் மறைக்கத்தான் நேற்று ஒரு மாநாடு மாதிரி எல்லா மாநில முதலமைச்சர்களும் தெரியும் இந்தியாவுடைய திரும்பி பார்க்குற மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கே புரியல. பூனை கண்ணை மூடிட்டுனா உலகம் இருண்டுன்னு நினைக்குமா? அது மாதிரி ஒரு ஆட்சி. 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல், பிறகு இன்னைக்கு எல்லாம் ஊழல்னு சொல்லி எல்லா மந்திரியுடைய ஊழல்லாம் இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது, 2026 நம்முடைய ஆண்டாக அமையணும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நான் பல கூட்டங்களை பார்த்துருக்கேன். நீ எல்லாம் வேறு கொடுத்தோன்னு எல்லாம் வர்றீங்க, காசு இல்லை பணம் இல்லை வர்றீங்க, ஆர்ப்பாட்டமாக இருக்கிறீங்க. மாநிலத்தில் அண்ணாமலை வரும்போது வண்டியில இறங்க முடியல. ஒரு காலத்தில் புரட்சியில் எம்ஜிஆருக்கு தான் அப்படி கூட்டம் இருக்கும். ஆனால் தயவுசெய்து கை தட்டாங்க. பெரிய வருத்தமான செய்தி என்னன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒவ்வொரு எண்ணத்தோடு போனோம்னா, உங்களுடைய பூத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கூட்டத்துக்கு வர்றீங்க, கை தட்டுறீங்க, ஆரவாரம் பண்றீங்க, என்ன பிரயோஜனம்? உங்க பூத்தை சரி பண்ணிருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? மனசாட்சி தொட்டு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒவ்வொருவரும் போகும்போதே என்னுடைய பூத் நான் சரி பண்றேன், இன்னையிலிருந்து சபதம் எடுக்கிறேன், அப்படி சபதத்தோட நீங்க போங்க. கூட்டத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கார் முருகானந்தம், 12 மாவட்ட தலைவர்கள் ஏற்பாடு, இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம். உங்களை ஒரு ஊக்குவிக்கிறதான ஒரு செய்தி. இதையே நம்பிட்டு இருக்க கூடாது, இதே வந்து மாயை. ஆனா உங்க வீட்டில் போய் உங்க ஊர்ல போய் உங்க கிளையை சரி பண்ணால்தான் நீங்க ஒவ்வொருவரும் 2026 நமது சுதாகர் ரெட்டி அவர்கள் சொன்னார்களே, சுதாகர் ரெட்டி அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதையெல்லாம் நீங்க மனதில் வைத்து மனசாட்சியோடு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு 2026 வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆர்ப்பாட்டமும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.